Hello friends, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நண்பர்களே, இன்னைக்கு நாம வந்து ஒரு சிங்கிள் மோட்டார் ஒரே ஒரு மோட்டரை வச்சு ஒரு ட்ரோன் பறக்க வைக்க முடியுமா, அதாவது ஒரு ட்ரோனை செஞ்சு நம்மளால பறக்க வைக்க முடியுமா அப்படின்றத தான் நாம இன்னைக்கு பண்ண போறோம். சோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது and ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னாலஜின்னு சொல்லலாம். நாம இன்னைக்கு அதை செஞ்சு பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதை நீங்க பார்க்க போறீங்க. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. and சேனலுக்கு யாரா புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும், அதை டங்கன்னு தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. போய் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கீழ கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ட்ரோன் செய்யறதுக்கு சிங்கிள் மோட்டார் ட்ரோன் செய்ய வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரோன் எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த மாதிரி ட்ரோன்ஸ் மோட்டார் வந்து பார்த்திங்கனாக்கா கடையில் விற்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த மோட்டார்ஸும் நீங்கள் ஏற்றி யூஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியும் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரோன் இந்த மாதிரி மோட்டரை வச்சு இந்த ட்ரோன் வச்சு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு ஒரு 3 வீடியோ அண்ட் இதை வச்சு ஒரு 2 வீடியோ பண்ணேன். இது ஏன்டா கருகி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஏன்டா கருகி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு சங்கு சக்கரத்தை கனெக்ட் பண்ணோம். சங்கு சக்கரத்தை 4 வீலில் கனெக்ட் பண்ணிவிட்டு பறக்குதா இல்லையான்னு செக் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருகி போச்சு. இப்போ நம்ம இதை தான் யூஸ் பண்ணி போகிறோம். இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த பேட்டரி எடுத்தேன், பட் இந்த பேட்டரி ஒர்க் ஆச்சுன்னா இதை எடுத்துக்கலாம், இல்லைனா HW பேட்டரி. இது ரெண்டுமே இல்லைனாக்கா நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 12 வோல்ட் ஒயர் எடுத்துருக்கோம். இது 12 வோல்ட்டு 2 ஆம்ப்ஸ் கேபிள். ஸோ மோட்டரை தனியாக கட் பண்ணிட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி கிடச்சிச்சு. நம்ம இப்போ ட்ரோனோட விங்ஸை கழட்டிடுவோம். காய்ஸ், ஸோ கழட்டியாச்சு. விங்ஸ் தனியாக வந்துச்சு. நிறைய முடி சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 வாட்டி தான் பறக்க வச்சேன். அதில் ஒரே ஒரு வாட்டி தான் வீடியோ எடுத்தேன். வேணும்னா உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுட்டேஜே கிடைக்கலங்க. அதுக்கப்புறம் சம் ப்ராப்ளம்ஸ், தண்ணியில் விழுந்துருச்சு. நைட்டில் ஓட்ட சொல்ல தண்ணியில் விழுந்ததுனால என்னால் அதுக்கு மேலே இதை பறக்க வைக்க முடியல. அதோடு நான் எடுத்து ஓரங்காட்டி வச்சுருந்தேன். அப்புறமா தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சரி பண்ணேன். நான் என்ன பண்ணுறது, சரி பண்ணி ஒன்றுத்துக்கு இல்லை அப்படி. ரெண்டு குச்சி 4 குச்சி ஸ்டாண்டுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கை ஓட்டிடலாம். இந்த பக்கம் கொஞ்சம் லூஸ் ஆகுது. நாலு பக்கம் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிளாக 4 சைடு இருக்க மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெலிகாப்டர் ரெடி. நியூ டைப் ஆஃப் ஹெலிகாப்டர், வித்தியாசமானது. அது பறந்துச்சுனாக்கா 10 கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஹெலிகாப்டர். இதனால இப்போ நம்மளுக்கு ஒயர் கனெக்ஷன் கொடுத்துடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன்ஸ் இங்கே இருக்குது. இது புது ஒயர் கனெக்ஷன் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருவோம். ஓகே, முறுக்கியாச்சு. ரெட்டு அந்த பிளாக்லேயே முறுக்கிடுவோம். முறுக்கியாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இதனுடைய இன்னொரு எட்ஜில் பவர் லைன் இருக்குது. நம்ம இதுக்கு பவர் கொடுத்துருவோம். முன்னாடியே சொன்ன அந்த 12 வோல்ட் பவர் லைனில் இதுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். டடா. ஸோ ரெட் லைன் வந்து இன்னும் கொடுத்துடணும்.
இது பிளாக் லைன் ட்ரை பண்ணிடுவோமா 3 2 1 நான் ஸ்விட்ச் போட போகிறேன் 3 2 1 ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த ட்ரோன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து பக்காவாக தான் ஒர்க் ஆச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பறக்குது ஸோ 1 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு மேலேயே கூட பறக்குது பட் இந்த ஒயர் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்குதுனால அப்படியே டவுன் ஆகி லெஃப்ட்டில் இல்லைன்னா ரைட்டு முன்னாடி பின்னாடி எதுனா ஒரு பக்கம் அப்படியே கவுந்துருதுங்க. ஸோ நண்பர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோனோட ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேன். இதோடைய பார்ட் 2 எபிசோடாக வந்து போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய வீடியோஸ் ட்ரோன் வீடியோ ஒரு அலுமினியம் கம்பியை வச்சு ட்ரோன் மேக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் ஒரு மோட்டர் காமிச்சில்ல 4 ஒரு குட்டி பாக்ஸில் ஒன்று காமிச்சேன் இல்லையா. ஸோ அதை வச்சு ஒரு ட்ரோன் மேக் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு ஏரோப்ளைன் மாதிரி மேக் பண்ணோம். அண்ட் அந்த வீடியோவும் இருக்குது. ட்ரோன் வீடியோ அதுவும் இதே மாதிரி தான் பறந்துச்சு. நீங்கள் சைனுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ அதை செய்யலாம். அது வந்து பார்க்க ஒரு இன்னர் லேயரில் ஒரு ட்ரோன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்முக்குட்டி நாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய் பாய்.